யாருப்பா அந்த நேரத்துல? யாரு? வணக்கங்க. வணக்கம். நான் உள்ள வரலாங்களா? அதெல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது. இத பாருங்க. நான் என்னப்பா அத பாரு இத பாரு இங்க பாரு. இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல. நீ என்ன ஊருக்கு புதுசா? ஆமாங்க. நான் இங்க அதான் அந்த ஊரோட சட்டத்திட்டங்களும் உனக்கு தெரியல. இது போஸ்ட் ஆபீஸ் தெரியும்ல? தெரியுங்க. தெரியுமா? அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு லீவுப்பா. தெரியுங்க. தெரிஞ்சு ஏன் வந்தேன்னா இதான் போஸ்ட் ஆபீஸ்ன்னு சொன்னாங்க. வேலையில ஜாயின் பண்ண என்னத்த தெரிஞ்சுக்கிட்டியா? ஒருத்தருதலே வேலையா இருக்காரு. ஏய் நில்லுப்பா. நீ இந்த புதுசா வேலைக்கு வந்திருக்கிற போஸ்ட்மேன் தான் நீ? சொல்லுப்பா. ஆமாங்க. லேட் ஆனாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என் பேரு ஆசீர்வாதம். என்னப்பா நீ வந்தவன சொல்லக்கூடாதா? நான் வேலைக்கு வந்திருக்க புது போஸ்ட்மேன். நான் தான் புத்தி இல்லாம ஏதோ பேசிட்டேன். நீ இந்த கதவை தட்டுன்னு நான் எத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு தான் நீ வந்து கதவை தட்டி இருக்க. நான் தெரியாம உன்னை அனுப்பி விட பாத்துருக்கேன். என்னப்பா உள்ள போலாங்களா? அதுக்குன்னு வாப்பா. அண்ணே இனிமே நான் தான் இங்க உங்களுக்கு உதவியா இருக்க போறேன். நீ சாப்பா குத்தும் போதே நினைச்சேன். அப்படிதான் ஊர்ல எல்லாம். சந்திரன் அட என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து கொடு. அவரு குத்திக்கிட்டு இந்தாங்க. இந்தா. இன்னைக்கு தான் முத வேலைக்கு போற. என்னோட வாழ்த்துக்கள். இங்க பாரு. இதுல இருக்கிற பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கவனிச்சு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இந்த லெட்டர் நீ சில நேரங்கள படிச்சு காட்ட வேண்டியது வரும். ஏன்னா இந்த ஊர்ல படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. இந்த தொழில நீ விரும்பி செய்யணும்பா. பின்னிரன். அப்புறம் ஒரு லெட்டர் படிச்சு காட்டினா உனக்கு ₹1 தருவாங்க. வாங்கிக்க. அது உனக்கு யூஸா இருக்கும். என்ன